ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 26வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அது மாதிரிக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி உங்களோட 26வது வாரத்தில் 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட நோய் எதிர்ப்பு மண்டலம் உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோட உணர்ச்சி உறுப்புகளும் குழந்தையோட கண்கள் காதுகளும் உருவாகியிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தை வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களோட குரலோ இல்லை மற்றவங்கள் குரலையோ அடையாளம் காணுவாங்க. வெளியில் இருக்க எல்லா சத்தமே குழந்தைக்கு கேட்கும். ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் இருக்கும்போது திடீர்னு சத்தம் வரும்போது குழந்தை அதுக்கேற்ற மணிக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 26வது வாரத்தில் குழந்தையோட நுரையீரல் கடினமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்ததுமே சுவாசிக்க கற்றுக்கிறதுக்கு இப்போயே தயாராகுது அவங்க நுரையீரல். இந்த டைமில் நுரையீரலில் சர்ஃபன்டன்ட்ன்றது உற்பத்தி செய்யப்படுது. இது ஒவ்வொரு சுவாசத்தின் போது குழந்தைக்கு நுரையீரல் நன்றாக விரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட கையை முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க வாயில் கட்டவரில் வச்சு சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பெரும்பாலும் குழந்தை கட்டவரில் உறிஞ்சுவதை காட்டுவாங்க உங்களுக்கு. அவங்களோட தலைமுடி தொடர்ந்து வளருது. அவங்க கண் இமைகளும் முளைக்க ஆரம்பிக்குது. குழந்தையோட கண்கள் இந்த வாரத்தில் மூடிப்பட்டிருந்தாலும் இன்னும் வர காலத்தில் கண் சிமிட்டை கற்றுக்குவாங்க. இனி வரும் காலத்தில் குழந்தையோட அசைவை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கணும். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு 26வது வாரத்தில் அவங்க 35 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட வெயிட் 90 கிராம் வரைக்கும் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட இருக்கலாம். குழந்தை முன்னாடி காட்டிலும் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. குழந்தையோட உருவமானது ஒரு பூசணிக்காய் அளவு இருக்கலாம். விரைவில் 2வது ட்ரைமஸ்டர் முடிஞ்சு அடுத்த ட்ரைமஸ்டருக்கு போகிறீங்க. உங்களோட கர்ப்பம் நிகழும்போது உங்கள் உடம்புலையும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் கர்ப்பப்பை 2 அங்குலத்துக்கு மேலே வளர்ந்துருக்கும். உங்களோட விலா எலும்புக்கு கீழே ஒரு வலியை அனுபவிக்க நேரிடும் இந்த டைமில். ஏன்னா குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே உதைக்க தொடங்குறதுனாலையும் அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு இது ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு முதுகு வலி கூட ஏற்படலாம். உங்களோட வயிறும் உங்களோட மார்புகளும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உடம்புல விரிவடையக்கூடிய இடங்களான தோல்லையும் வயிறு மார்பங்கள் தொடையிலெல்லாம் வரித்தழும்புகள்லாம் ஏற்படும். இதை தடுக்க முடியாது. ஆனால் பிரசவத்துக்கு அடுத்து இது மங்கிடும். விரிவடைகிறதுனால உங்களுக்கு ஒரு வித அரிப்பும் ஏற்படலாம். அதனால் அடிக்கடி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வயிற்று வலியோ இல்லை ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்பட்டாலுமே அது மாதிரிக்கு உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அம்னோட்டிக் திரவத்தின் அளவை சரி பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாரத்தில் இடுப்பில் இருக்கக்கூடிய தசை நார்கள்லாம் தளர்ந்து போகிறனால பிரசவத்துக்கு தயாராகிறதுக்கு நெகிழ்வாக இருக்கும். இதனால் இடுப்பு பகுதியில் உங்களுக்கு வலி ஏற்படலாம். கீழ் முதுகு வலியும் கூட ஏற்படும். உட்காரும்போது இல்லை நாற்காலியிலேருந்து எந்திரிக்கும் போதும் இல்லை இறங்கும் போதும் இந்த மாதிரிக்கு வலி ஏற்படும். தூங்குறதுல சிரமம் ஏற்படலாம். காலையில் எந்திரிக்கும் போது காஃபின் எடுத்துக்கொள்கிறத ரொம்ப கவனிக்கணும். மாறாக வேறு ஏதாவது திரவங்களை எடுத்துக்கிறது நல்லது. இந்த டைமில் நடைப்பயிற்சி நல்லது. அது மாதிரிக்கு இரவு நேரத்தில் நல்லா ஓய்வு எடுக்கணும். செல்லெல்லாம் நோண்டக்கூடாது. வெயிட் இன்க்ரீஸ் இருந்தாலும் உங்கள் வயிற்றின் அளவு அசௌகரியமாக இருந்தாலுமே உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் உடலில் வீக்கம் ஏற்படலாம். கை கால் முகம் போன்றவற்றில் வீக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் உடல் எடையிலையும் திடீர்னு மாற்றங்கள் ஏதாவது உண்டாச்சுன்னா இது ப்ரீக்ளிம்சியான்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தலைவலி கூட ஏற்படலாம். இது ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக ஏற்படுது. இல்லை மன அழுத்தம் காரணமாக கூட ஏற்படலாம் இந்த தலைவலி. சில டைமில் பசி அதிகமாக இருந்தாலும் தண்ணி நிறையா குடிக்காமல் இருந்தீங்கனாலும் தலைவலி ஏற்படலாம். சில பெண்களுக்கு மன அழுத்தம் இதனாலே அதிகமாக ஏற்படுது. ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸ், அதாவது பொய்யான கர்ப்பகால வலி கூட ஏற்படலாம். பிரசவ கால கர்ப்பகால சுருக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் இது நீங்கள் கன்சீவ் ஆகி லாஸ்ட்டு 3 மாதத்தில் இதெல்லாம் உணர்வீங்க. ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸ்ன்றதெல்லாம் நல்லா தண்ணி குடிக்கிறதுனால ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும். ஏன்னா குழந்தை வளரணுன்னா அதிக இடத்தை எடுத்துக்கிறது. இதனால் உங்களுக்கு உண்டாகலாம்.
கால்களில் ஏற்கனவே சொன்ன மணிக்கு தசைப்பிடிவு இருக்கலாம். உடலில் தண்ணி நிறையா தேங்குறனால உங்களுக்கு உடல் வீக்கம் ஏற்படும். இது ஒரு சில பாகங்களில் ஏற்படும். இந்த டைமில் அஜீரணம் ஏற்படலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.